இயேசப்பா வந்து சிலுவையில் சொல்லுவார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்லுவாருங்க. அதாவதுங்க, பிதா வந்து இயேசு கிறிஸ்து வந்து யூதர்கள் அவரை வந்து கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறையும் போது என்ன செய்கிறாரு, அவங்கள மன்னிக்கிறாருங்க. அவங்களுடைய அத்தனைக்கு அரைஞ்சு கொண்டு இருக்கும் போதே அந்த வேதனை மத்தியில் அவங்களுக்கு வந்து மன்னிப்பை கொடுக்குறாருங்க. அவர் அப்படி செய்தது நிமித்தம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் உயிர் தெழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் 5000 பேர்னு சொல்லி கொத்து கொத்தாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள்ங்க. இவர் அன்னைக்கு மட்டும் மன்னிக்காம அவர்களுக்கு வேதனையோடு இருந்த நேரத்தில் அவங்க மேலே சாபத்தை போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? நிச்சயம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே போல் மன்னிப்புங்கிறது மிக முக்கியமானதுங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கலாம், அந்த பிரச்சனையே நிமித்தம் யார் நிமித்தம் அந்த பிரச்சனை வந்துச்சோ அவங்கள மன்னிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள மன்னிச்சு பாருங்களேன். அவங்க பாருங்க, அவங்களே உங்களுக்கு உதவியாளராக, அவங்க நிமித்தம் உங்களுக்கு நிறைய நன்மை வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு